நம்ம வந்து அலுவலகத்துக்குன்னு ஒரு அலுவலக வேலை நேரம்னு ஒன்று வச்சுருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க, ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்ப்பீங்க, அலுவலகத்தில் வேலை பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வேலை நேரம்னு ஒன்று இருக்குது. காலையில் 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்பீங்க, அல்லது காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி அல்லது 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பீங்க. அதே மாதிரி அந்த நேர நிர்ணயம்னு ஒன்று இருக்குது. அந்த கால அட்டவணை, அதன் பிரகாரம் தான் உங்கள் அலுவலகம் செயல்படும். அதே மாதிரி பொழுதுபோக்குக்குன்னு ஒரு நேரத்தை நாமளே முடிவு பண்ணோம். மாலை 6 மணிக்கு மேலே தான் நம்ம பொழுதுபோக்கு சம்மந்தமாக எந்த ஒரு செயலையும் செய்யணும், பேசணும். பொழுதுபோக்காக பேச வேண்டும் என்றால் கூட நம்ம ஒரு நேரத்தை முடிவு பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய பொழுதுபோக்கு சம்மந்தமாக பேசணும். மாலை 6 மணிக்கு மேலே வச்சுக்கலாம். மாலை 6 மணிக்கு மேலே தான் நம்ம பொழுதுபோக்கு சம்மந்தமாக எந்த ஒரு செயலையும் செய்யணும், எந்த ஒரு பேச்சையும் பேசணும். ஒரு மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்கு திறந்தவன் மாலை 6 மணிக்கு மேலே. எப்படி உங்கள் அலுவலக வேலை நேரம் காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரையோ, அது மாதிரி ஒரு நேரம் நிர்ணயம் இருக்குல்ல, கால அட்டவணை, அதன் பிரகாரம் தானே உங்கள் அலுவலகம் செயல்படுகிறது. அதே போல் உங்களுடைய பொழுதுபோக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும். உங்கள் பொழுதுபோக்கு நடைமுறையும் கால அட்டவணைப்படி நேர நிர்ணயம் செஞ்சு அதன் பிரகாரம் தான் வந்து உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் பொழுதுபோக்கு சம்மந்தமாக எந்த ஒரு வேலையும் செய்யணும், எந்த ஒரு பேச்சையும் பேசணும். ஏன்னா நமக்கு ஒரு மன ஒருமைப்பாடு என்பது நமக்கு இயல்பாகவே நம்ம காலையில் தூங்கி எழுந்தோன்னா நமக்கு ஒரு மன ஒருமைப்பாடு என்பது நமக்கு கிடைக்கும். அந்த மன ஒருமைப்பாடை நம்ம வந்து வீண் பண்ணிடக்கூடாது. அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது எதுன்னா, அந்த மன ஒருமைப்பாட்டை வச்சுக்கிட்டு நம்ம காலைல எழுந்த உடனே நல்லா தூங்கிட்டு எழுந்த பிறகு நமக்கு ஒரு மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அந்த மன ஒருமைப்பாட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, வீணாக்கிடக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம தொழிலை சிறப்பாக செய்யணும். தினசரி நம்ம கடினமான கடமைகள்லாம் இருக்கும், அல்லது தொழில் தான் கடினமான வேலையாக இருக்க முடியும். அந்த தூங்கி எழுந்தோடனே நமக்கு கிடைக்கிற அந்த மன ஒருமைப்பாடை வச்சுக்கிட்டு, இயற்கையான மன ஒருமைப்பாடை வச்சுக்கிட்டு நம்ம தொழிலை சிறப்பாக செஞ்சு முடிச்சிடணும். தொழிலை சிறப்பாக செய்வதற்கு எதிரானது எதுனா அந்த பொழுதுபோக்கு நடைமுறைகள் வந்து பொழுதுபோக்கு செயல்பாடுகள். பொழுதுபோக்காக பேசுவது என்பது நம்ம தொழிலை சிறப்பாக செய்ய உதவாது. நம்ம இயற்கையாகவே நம்ம காலையில் தூங்கி எழுந்தோடனே கிடைக்கிற அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது எதுனா அந்த பொழுதுபோக்காக பேசுகிறோம் பாருங்கள், அதுக்கு வந்து இந்த மன ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. அது மன ஒருமைப்பாட்டை இல்லாமல் செய்துவிடும். அதனால் என்ன பண்ணால் நம்ம அந்த பொழுதுபோக்குக்குன்னு ஒரு நேர நிர்ணயம் செய்துவிடணும். கால அட்டவணைப்படி மாலை 6 மணிக்கு மேலே தான் நம்ம பொழுதுபோக்காக பேசணும், பொழுதுபோக்கான செயல்பாடுகளை செய்யணும். நீங்கள் விளையாடுறீங்களா, அப்போது தினமும் விளையாடுவீங்க அப்படின்னா மாலை 5 மணிக்கு மேலே வச்சுக்கோங்க. உங்கள் விளையாட்டு ஒரு பொழுதுபோக்கு தான். காலையிலே நீங்கள் விளையாட்டிங்கன்னா அப்புறம் வந்து காலையிலே விளையாடிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த பொழுதுபோக்கணும், அந்த அந்த ஒரு மன ஒருமைப்பாடு என்பது கடினமான வேலை செய்வதற்கு அந்த மன ஒருமைப்பாடு உங்களுக்கு இல்லாமல் போயிடும். காலையில் விளையாடுறதால அரசியலை பற்றி பேசுகிறது, சினிமாவை பற்றி பேசுகிறது, காலையிலே மொபைல் ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதன் பிறகு உங்கள் தொழிலை சிறப்பாக செய்வதற்கு தேவையான மன ஒருமைப்பாடே உங்களிடமிருந்து இல்லாமல் செய்துவிடும். அதனால் வந்து ஒரு நேர நிர்ணயம் அதாவது பொழுதுபோக்காக அரசியலை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, சினிமாவை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு எப்போவுமே நம்ம வந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, மொபைல் ஃபோன் பார்க்குறதா இருந்தாலும் சரி, டிவி பார்க்குறதா இருந்தாலும் சினிமா பார்க்குறதா இருந்தாலும் சரி, அது மாலை 6 மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணி அதன் மூலம் நமது இயற்கையாகவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மன ஒருமைப்பாடு தூங்கி நம்ம எழுதுகிறோம்ல காலையில், அப்போ இயற்கையாகவே நம்மக்கிட்ட ஒரு மன ஒருமைப்பாடு இருக்கும். அந்த ஒரு மன ஒருமைப்பாடை நம்ம நாம் பாதுகாக்க முடியும். இல்லாமல் நீங்கள் ஏனதானு எப்போ வேணாலும் சினிமா பற்றி பேசுகிறீங்க, கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறீங்க, அரசியலை பற்றி பேசுகிறீங்க, அப்புறம் வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணால் உங்கள்கிட்ட இருக்க அந்த மன ஒருமைப்பாடு உங்கள்கிட்ட வந்து போயிட்டு நீங்கள் தினசரி உங்கள் தொழிலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மன ஒருமைப்பாட்டோடு ஒரு தொழிலை செஞ்சாக்கா அந்த வேலை ஈஸி, அந்த தொழில் செய்கிறது ஈஸி. அதே மன ஒருமைப்பாடு இல்லாமல் இந்த மாதிரி பொழுதுபோக்காக பேசிக்கிட்டு பொழுதுபோக்கான விஷயங்களை டிவிலேயோ சினிமாவிலையோ மொபைல்லையோ பார்த்துக்கிட்டே உங்கள் வேலை செஞ்சால் அது இன்னும் கடினமாக மாறிவிடும். தொழில் வந்து எப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு மன ஒருமைப்பாட்டோடு செய்யணும். வெறும் தொழிலை மட்டும் செய்யணும், வேறு எந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு பொழுதுபோக்காக மொபைல் ஃபோன் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே நம்ம தொழிலை பண்ணோன்னா நமக்கு தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் ஈஸியாக தொழில் பண்ணணும் அப்படின்னா
எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் பொழுதுபோக்கு சார்ந்த எந்த ஒரு செயல்பாடுகள், பேச்சு எதுவும் குறுக்கீடு இல்லாமல் வெறும் தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும். அதான் மன ஒருமைப்பாடு. அப்போ தான் அந்த தொழில் நமக்கு எளிதாக இருக்கும். இல்லை என்றால் தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும், உடம்பு வளையாது. அது மாதிரி மன ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்ய போகக்கூடாது. மன ஒருமைப்பாடு எதுக்கு தேவை அப்படின்னா, நமக்கு ஒரு சினிமா பார்க்குறதுக்காகவோ மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கோ நமக்கு மன ஒருமைப்பாடு தேவையில்லை. ஒரு தொழிலை செய்கிறதுக்கு தான் நமக்கு மன ஒருமைப்பாடு தேவை. அப்போ நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டுலாம் ஒரு தொழிலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மன ஒருமைப்பாடு இருக்காது. ஏன்னா நம்ம தொழில் செய்கிறதே சாப்பாட்டுக்காக தான். அப்போ சாப்பிட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு தொழில் செய்ய போனால் தொழில் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தானே ஆகுது. எதுக்காக போகிறோம்? நம்ம சாப்பிட்றதுக்காக தான், வேலை செஞ்சு சாப்பிட்ணும், அதுக்காக தான் நம்ம தொழிலே செய்கிறோம். அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு போய் தொழில் பண்ணிங்கன்னா உங்கள் இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சி போயிடும். தொழில் செய்கிறதுக்கான அந்த மனநிலை உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும். மன ஒருமைப்பாட்டுக்கு என்ன அவசியம் இப்போ போச்சு? அதை நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும். அதனால் நல்லா சாப்பிட்டு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மன ஒருமைப்பாடு சுத்தமாக இருக்காது. அதனால் பசியோடு வேலைக்கு போகணும், பட்டினியோடு வேலைக்கு போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மன ஒருமைப்பாடு இருக்கும். பொழுதுபோக்கு சம்மந்தமாக எதையும் நீங்கள் பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. அப்போ தான் நம்ம தொழில் செய்வதற்கான அந்த மன ஒருமைப்பாடு என்பது உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும்.